வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1 உரைநடை பார்க்க போகிறோம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழினா என்னது? நம்ம பேசுகிறது. எழுத்து மொழினா அதை எழுதுறது. தமிழ் பழமையும் புதுமையும் இருக்கிற ஒரு மொழி. அதில் 2 வகை இருக்குது, பேச்சு மொழி, எழுத்து மொழி. இதில் ஒற்றுமையும் இருக்குது, வேற்றுமையும் இருக்குது. மொழி எப்படி உருவாகி இருக்கும்? நம்ம மனசில் நினைக்கிறத ஒருத்தவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறப்ப தான் அந்த மொழி உருவாகிருக்கும். அப்புறம் நம்ம முகத்திலேயே நம்ம காட்டுவோம். சோகமாக இருக்கமா, கோபமாக இருக்கமா, வருத்தமாக இருக்கமா, சந்தோஷமாக இருக்கமா அப்படின்றத நம்ம உணர்ச்சிகள்லையும் காட்டுவோம். இப்படி தான் உருவாகி இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முகத்தை பார்த்து கூட சில பேர் சொல்லுவாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சி என்னன்னு சொல்லாட்டியும் தெரியும், இவங்க அதை பார்த்தா ஏதோ கவலையாக இருக்காங்க, இல்லாட்டி ஏதாவது குழப்பமாக இருக்காங்க, அந்த மாதிரி தெரியும். புரியுதுல நமக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. அதுதான் மொழி. இது நம்ம தலைமுறையாக மொழியை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நமக்கு நம்ம அம்மா அப்பா தமிழ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் நம்ம படித்து கற்றுட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட தாய்மொழியை அவங்களோட தலைமுறை வீட்டிலையே அவங்க அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க படித்து வேறு மொழிகளை கற்றுக்குவாங்க. மொழின்னு ஒன்று இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைஞ்சிருக்க முடியாது. வேறு இடத்துல வேறு மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி மொழியை உருவாக்கிக்கிட்டாங்க. அதனால தான் நிறைய மொழிகள் இருக்குது உலகத்தில். மொழிக்கு 2 வடிவம் இருக்குது, பேச்சு மொழி, எழுத்து மொழி. பேச்சு மொழி தான் முதல் நிலை, எழுதுறது தான் 2வது நிலை. பேச்சு மொழி அப்படிங்கிறது என்ன? நம்ம பேசுகிறப்ப சவுண்டு வருதா, அப்புறம் நம்ம அதை காதால் கேட்குறோம், இதுதான் முதல் நிலை. 2வது என்ன? எழுதும் போது என்ன பண்ணுவோம்? கண்ணால் பார்த்து படிப்போம், எழுதுவோம். இதுதான் 2வது நிலை. இப்போ நம்ம பேசுகிறத ஒருத்தவங்க கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத அவங்க உடனே புரிஞ்சுப்பாங்க. அதுவே நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனாலும் அழியாமல் அப்படியே இருக்கும். நம்ம திரும்பி அதை பார்க்கும்போது அதை நமக்கு புரிஞ்சிடும். நம்ம நேரில் பார்க்க முடியாதவங்களுக்கு எழுத்து வடிவில் தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத அனுப்புவோம். மொழிக்கு பேசுறது தான் உயிர் நாடி. அதோட உணர்வுகள் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா என்ன நிலைமையில பேசுகிறாங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது ஈஸி. அதுவே நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம் ஒருத்தவங்களுக்கு, ஒருவேளை நம்ம கவலையாக கூட எழுதியிருக்கலாம். அது அவங்க படிக்கும்போது நம்ம கவலையில் எழுதியிருக்கோமா இல்லை சந்தோஷத்தோடு எழுதியிருக்கோமான்றது அவங்களால உடனே புரிஞ்சுக்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பேசும்போது குரல் ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும். நம்ம பேசுகிறப்ப ஏற்ற இறக்கத்தோடு பேசும்போது அதோட அர்த்தமே மாறும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மா நம்மக்கிட்ட ஒரு வேலை சொல்கிறாங்க, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு கோவமாக சொன்னால் அதோட அர்த்தம் என்ன? நம்மளால் முடியும், ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டோம், செய்ய விருப்பம் இல்லை, அதை அப்படி சொல்கிறோம். அதுவே என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியல, என்னால் உடம்புக்கு முடியல, அந்த மாதிரி பொருள் தரும். ஓங்கி ஒலிக்கிறது, கோவமாக பேசுகிறது, இல்லாட்டி சத்தமாக பேசுகிறது, அது ஒரு அர்த்தத்தை தரும். மென்மையாக அமைதியாக சோகமாக சொல்கிறது ஒரு அர்த்தத்தை தரும். வேணும்னே செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் நமக்கு உடம்பு முடியல அதனால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம சொல்கிற விதத்தில் அதோட பொருளே மாறுது. இதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, குழந்தைய நல்லா கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. பாசத்தில் குழந்தைய நல்லா பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த கவனிங்கிற வார்த்தைன்னா அர்த்தம் வருது, அன்பு, பாசம், அரவணைப்பு, அதெல்லாம் வருது. அதுவே நில், கவனி, செல், அதாவது நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது வண்டி வருதா இல்லையான்னு பார்த்து நிற்கணும், கவனிக்கணும், அதுக்கப்புறமா தான் போகணும். அந்த இடத்துல கவனிங்கிறது என்ன சொல்ல வராங்க? கவனமாக பார்த்து போகணும், பாதுகாப்பாக போகணும் அப்படின்றத குறிக்குது. அப்போ இது 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரே வார்த்தை தான் வேறு அர்த்தத்தை தருது சூழ்நிலையை பொறுத்து. வெளியில் நம்ம ரோட்டில் நிற்கும்போது அது ஒரு பாதுகாப்புக்காக, வீட்டில் நம்ம குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்கிறது ஒரு பாசத்தினால. தமிழில் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, மாலை பொழுது அழகானது அப்படிங்கிறது, மாலை பொழுதுன்றது எதை குறிக்குது? சாயங்கால நேரத்தில் நமக்கு சூரியன்லாம் மறைகிற நேரம் பார்க்கும்போது அழகாக இருக்கும்ல, அதுவே மாலையை இறைவனுக்கு அணிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மாலைங்கிறது இங்கே எதை குறிக்குது? மலர் மாலை. சாமிக்கு மாலை போடுவாங்களே கழுத்தில், அந்த மாலையை குறிக்குது. குரல் ஏற்ற இறக்கத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? உறுதியாக நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீ கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி கட்டளை இடுறோம். அதுவே உறுதியாக நீ எனக்காக வரணும் அப்படின்னு சொன்னோன்னா
அதாவது நீ வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன், ஒரு அக்கறையில் சொல்கிறது, வேண்டுகோளாக கேட்குறது. இது வந்து குரல் ஏற்ற இறக்கத்துக்கு. நம்ம வாழ்கிற இடத்த பொறுத்து நமக்கு நம்ம பேசுகிற அந்த மொழி வந்து மாறும். எப்படின்னா, தமிழில் இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை சில இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல கீது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கோயம்புத்தூர் செருப்பு அணியவும் அப்படிங்கிறத தமிழில் வந்து எங்கே என்ன சொல்லுவாங்க, வெளியே கிளம்பும்போது செப்பல் தொட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வேறு சில ஏரியாவிலலாம் செருப்பு போட்டுக்கோ, செருப்பு மாட்டிக்கோ, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து வட்டார மொழி, வட்டார வழக்கு சொற்கள். அவங்க இருக்கிற ஏரியாவை பொறுத்து அந்த வார்த்தையோட உச்சரிப்பு வந்து மாறும். இப்படி தான் வட்டார மொழியெல்லாம் உருவாகுது. முன்னாடி சொன்னேன்ல, குரல் ஏற்ற இறக்கத்தால் பொருள் மாறும் அப்படிங்கிறத, அதை வந்து நன்னூலில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிதுளவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்போவே இருந்திருக்கு, பழங்காலத்துலேருந்தே. இப்போது தெரிந்து கொள்வோம் அதில் வந்து மு வரதராசனார் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பேசுகிறது கேட்குறது அதெல்லாமும் மொழி தான், எழுதுறது படிக்கிறது வந்து அடுத்த நிலைன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் என்னென்ன இருக்குது, நம்ம நினைக்கிறது, நம்மளோட எண்ணங்கள், அப்புறம் நமக்கு வர கனவு, அது கூட மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிளைமொழி, கிளைமொழிகள்னால் என்ன, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நில அமைப்பு, இயற்கை தடைகள் அதெல்லாம் வரும்போது பிரிஞ்சு போயிடுறாங்களா. நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அதெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, இயற்கை தடைகள் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால. அதனால் அவங்களோட மொழிகள்லையும் வேறுபாடு வந்துருச்சு. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாமே தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன மொழி தான். அதனால் கிளைமொழிகள் இதெல்லாமே. எழுத்து மொழி, எழுத்து மொழிங்கிறது என்னது, நம்ம எழுதி வைக்கிறது தானே. அப்போவே எழுதி வச்ச 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச திருக்குறள் இன்னமும் நம்ம படிக்கிறோம். இப்போது எதனால் படிக்கிறோம், அது வந்து எழுத்து மொழியில் இருக்குது, எழுத்து வடிவத்தில், வரி வடிவத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம படிக்கிறோம். ஏன்னா நீண்ட காலம் நிலச்சிருக்கு. பல நூற்றாண்டு இலக்கியங்கள் எல்லாமே எழுத்து மொழியினால தான் இன்னமும் இருக்குது. எழுதி வைக்கிறது வந்து ஒரு காலத்தினாலேயோ இல்லை இடத்துனாலேயோ அழியாது, அப்படியே தான் இருக்கும். அதில் வந்து மாற்றங்களும் இருக்காது. அதோட வரி வடிவம் வேணால் மாறும். அப்போல்லாம் வந்து அண்ணா அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதுவாங்க, காலை அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதுவாங்க. ஆனால் இப்போ எப்படி எழுதுகிறோம், நம்ம அண்ணா காலை அப்படின்னு எழுதுகிறோம். அதோட வடிவம் தான் மாறியிருக்கே தவிர அதோட அர்த்தம் மாறல. அதுதான் எழுத்து மொழியோட சிறப்பு. இப்போ பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அது ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு என்னென்னு பார்ப்போம். பேச்சு மொழிங்கிறது குறுகி ஒலிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறோம், நீ ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறோம். நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிற வார்த்தை. எழுதணும் அப்படின்னா முழுமையாக எழுதப்படும். நன்றாக சாப்பிட்டான், நீ ஏன் அழுகிறாய், அப்படி தான் நம்ம எழுத முடியும். அப்போ தான் அது மாறாது. ரெண்டாவது வந்து பேசுகிறப்ப உணர்ச்சி வந்து மிகுதியாக இருக்கும். அதாவது நான் சொன்னேன்ல, நம்ம நேரடியாக ஒருத்தவங்களை பார்த்து பேசும்போது நம்ம மனசில் என்ன சந்தோஷமாக இருக்கிறோமா வருத்தமாக இருக்கிறோமான்றதை அவங்களால உடனே புரிஞ்சுக்க முடியும். உணர்ச்சிங்கிறது என்னது, நம்மளோட உணர்வுகள், ஹாப்பினஸ், சேட்னஸ் அந்த மாதிரி. அது வந்து பேசுகிறப்ப அதிகமாக இருக்கும், எழுதும் போது குறைவாக இருக்கும். நமக்கு அது தெரியாது, அதில் உணர்ச்சிகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சீக்கிரமாக. அப்புறம் நம்ம பேசுகிறப்ப நிறைய வார்த்தையை வந்து பொருளே இல்லாத வார்த்தைகள்லாம் நம்ம சேர்த்து பேசுவோம். வந்து அப்படின்லாம் சேர்த்து பேசுவோம். இப்போ வந்து அப்படின்லாம் சொல்லுவோம். வந்து அந்த இடத்துல வந்துன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொருளுமே கிடையாது, ஒரு அர்த்தமுமே கிடையாது. நம்ம வந்து பேசுகிறதுனால அப்படி யூஸ் பண்ணுறோம். எழுத்து மொழியில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எழுதுகிறப்ப நம்ம அந்த மாதிரி எழுத மாட்டோம். இப்போ வந்து என்னென்னா அப்படின்லாம் நம்ம எழுத மாட்டோம். அப்புறம் பேச்சு மொழி வந்து ஈஸி. இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயத்த உங்ககிட்ட பேசுகிறப்ப ஈஸியாக சொல்லிடுவேன். அதுவே எழுதும் போது கரெக்டாக அது என்ன வார்த்தையை நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத யோசித்து தான் எழுதணும். அது கொஞ்சம் கஷ்டம். ஏன் வந்து பேசுகிறது எளிமை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட பாடி லாங்குவேஜ், உடல் மொழி, நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்றது, குரல் ஏற்ற இறக்கம், கோவமாக பேசுகிறோமா, பொறுமையாக அமைதியாக பேசுகிறோமா, பாசமாக பேசுகிறோமா, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். அதனால் அது எளிமை. எழுத்து மொழியில் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதனால் அந்த மாதிரிலாம் அதில் இல்லை. உடல் மொழியோ குரல் ஏற்ற இறக்கமோ அதில் இல்லை. அடுத்து வந்து உச்சரிப்பு மாற்றம். உனக்கு அப்படிங்கிறத நம்ம உனக்குன்னு தான் சொல்லுவோம் பேசுகிறப்ப. அந்த மாதிரிலாம் எழுத்து மொழியில் இல்லை. இலை அப்படிங்கிறத இலைன்னு சொல்லுவோம், உலகத்தை உலகம்னு சொல்லுவோம். ஏவை வந்து ஓன் மாற்றுவோம், ஈயை வந்து ஏன் மாற்றுவோம், ஊவை வந்து ஓன் மாற்றுவோம். அந்த மாதிரிலாம் வந்து எழுத்து மொழியில் கிடையாது. நானே இப்போ வந்துன்னு யூஸ் பண்ணுறேன், அந்த வந்துக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. எழுதும் போது அதை எழுத முடியாது, வந்து போய் அப்படின்னு எழுத முடியாது. எழுத்து மொழிக்குன்னு சில வரைமுறை இருக்குது, அதை பயன்படுத்தி தான் நம்ம எழுதணும். இதான் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். அப்புறம் இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவாங்க தமிழ் மொழியை. எதனால், தமிழ் மொழி வந்து பேச்சு மொழி, எழுத்து மொழி.
உலக வழக்குங்கிறது பேச்சு மொழி, எழுத்து மொழி வந்து இலக்கிய வழக்கு. இதுவும் அதுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம். பழங்காலத்துல இருந்தே தமிழ் மொழியில் வந்து வேறுபாடு இருக்குது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும். அதனால தான் தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பேச்சு மொழியுமே நிலையானதாக மாறிடுச்சு. ஏன்னா நம்ம பேசுகிறதே ரெக்கார்ட் பண்ணுறோம்ல. இப்போ நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி தான் போட போகிறேன். இது வந்து பதிவாகுது. ஒளிப்பதிவு, ஒளிப்பதிவு, சவுண்டு, ஸ்க்ரீனு ரெண்டுமே. எழுத்து மொழி மாதிரி பேச்சு மொழியும் நிலையானதாக மாறிக்கிட்டு இருக்கு. ஊடகங்கள்லையும் தமிழ் மொழியை கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து தொலைக்காட்சி, வானொலி, மேடை பேச்சு அதிலெல்லாம் வந்து எழுத்து மொழியை தான் பயன்படுத்தினாங்க. மேடையில் பேசும்போது, ரேடியோவில் பேசும்போது, டிவியில் வர்றது இதெல்லாம் வந்து எழுத்து மொழியாக தான் இருந்தது. இலக்கிய தமிழை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. தமிழ் எப்படி எழுதுகிறோமோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சில மாற்றங்கள் வந்துடுச்சு. பேசுகிற மாதிரி தான் டிவிலையும் வருது, வானொலி ரேடியோலையும் வருது, மேடை பேச்சுகள்லையும் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. இப்போலாம் நியூஸ் பேப்பரு, பருவ இதழ்கள், இந்த இது சொல்லுவாங்கள்ல ஜேர்னல்ஸ், இதில் தான் வந்து எழுத்து தமிழை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பேச்சு தமிழில் வர மாற்றத்தெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. அதுக்காக நம்ம எழுத்து மொழியை விட்டுறக்கூடாது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டா தான் தமிழ் வந்து அழியாமல் எல்லா தலைமுறைக்கும் போய் சேரும். இன்னும் மேலே மேலே வளர்ந்துட்டே போகும். இப்போ இந்த காலத்தில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கல்ல, நம்ம தாய்மொழியை சிதையாமல், அதாவது அதோட இதை பண்பு வந்து மாறாமல் பார்த்துக்கிறதுக்கு ஊடகங்களில், இலக்கியங்கள்லாம் திருத்தமான தமிழை தான் பயன்படுத்தணும். எழுத்து மொழி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம தமிழை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாவேந்தரோட ஆசை, அவர் எழுதியிருக்காரு செந்தமிழை செழுந்தமிழாய் ஆக்கிறதுக்கு கவிதை ஒன்று, அதை படிப்போமா? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்காங்க. நம்ம பேசுறது பேச்சு மொழி, அதை எழுதுறது எழுத்து மொழி. நன்றி.